கண்மணி வந்து இந்த மாதிரி சிக்கன் உப்பு கறி செஞ்சு அசத்துறாங்க. அதனால வந்து வர்றவங்களும் ரொம்ப பாராட்டிட்டு அவங்கள போகிறாங்க சாப்பிட்டுட்டு. இதே மாதிரி வந்து அவங்க வந்து அந்த வீடியோ எடுத்தவங்களும் வந்து சூப்பராக வந்து வீடியோ வந்து வைரல் ஆகிடுது. அதனால் எல்லாம் ரொம்ப சந்தோஷப்பட்டுட்டு இருக்காங்க. இந்த சூழ்நிலையில் இங்கே என்ன பண்ணுறாங்க, கண்மணி அவங்க வீட்டில் இந்த சாமான் எல்லாமே வந்து ஏற கட்டிட்டு இருக்காங்க குவார்ட்டர்ஸில். அப்போ கரெக்டாக அன்பு அங்கே வராரு. அன்பை பார்த்த கண்மணி அதிர்ச்சி அடைகிறாங்க. இவர் எதுக்கு இங்கே வந்தார் அப்படின்னு சொல்லிட்டு செம்ம காண்டாகிறாங்க. என்னை பின்தொடர்ந்தே வந்துட்டுருக்கீங்களா, என் பின்னாடி வரதான் உங்கள் வேலையா, உங்களுக்கு ஒரு வேலை வெட்டி இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்ருக்காங்க. அதை பார்த்து அன்பு வந்து அமைதியாக இருக்கார். அப்போ உடனே அங்கே வராரு நம்ம வந்து ஜீவா வந்து இந்த மாதிரி கண்மணி கிட்ட சொல்கிறாரு, அன்பு வந்து நம்ம கம்பெனியில் புதுசாக ஜாயின் பண்ணியிருக்காரு நம்ம ஹோட்டலில். அவர் சீஃப் குக்காக ஜாயின் பண்ணியிருக்காரு. இதுக்கப்புறம் அவரும் நம்ம ஹோட்டலில் இருப்பார். அவரும் நானும் பார்ட்னர்ஸ் ஆகிட்டோம். அவர் வந்து ப்ராஜெக்ட் ஒன்று சூப்பராக எடுத்துகிட்டு வந்திருக்காருன்னு சொல்லிட்டு நான் இந்த விஷயத்தெல்லாம் சொல்கிறாரு. அதை கேட்டு வந்து அப்படியே வந்து என்ன பண்ணுறது திரும்ப கண்மணி பார்த்துட்டே இருக்காங்க. உடனே வந்து இங்கே பாருங்கள் அன்பு, கண்மணி இருக்காங்க இல்லையா, இவங்க வந்து பெஸ்ட்டு எல்லாத்துலேயுமே. இவங்களும் நம்ம பார்ட்னர் தான். இவங்க இந்த இதில் தான் இருக்காங்க, அதே ஆப்போசிட்டில் தான் நீங்களும் இருக்க போகிறீங்க. இங்கே 2 பேரும் ஒரே இடத்துல தான் இருக்க போகிறீங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. அதை கேட்டு வந்து கண்மணி பயங்கரமாக அதிர்ச்சி அடைகிறாங்க. அன்பு வந்து அந்த ரூம் தானா, சரிங்க நான் போகிறேன்னு சொல்லிட்டு சாவி வாங்கிட்டு அந்த ரூமுக்கு போயிடுறாரு. இங்கே வந்து கண்மணி வந்து ஒன்றும் புரியாமல் அப்படியே நிற்கிறாங்க. என்ன நடக்குது இங்கே அப்படின்னு. ஏன் ஜீவா என்கிட்ட சொல்லலை, இவர் சேர்த்தது என்னோட. இல்லைப்பா, திடீர்னு வந்து ரொம்ப நல்ல ஆள், இவர் யாருன்னு உனக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு அவரை பற்றி நிறைய விஷயங்கள் சொல்கிறாரு. நம்மளுக்கு தெரியாத மாதிரி சொல்லிட்டுருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு கண்மணி கேட்டுட்ருக்காங்க. அதனால் இவர் இருந்தால் நம்ம பிஸ்னஸ் இன்னும் நல்லா இம்ப்ரூவ்மெண்ட் ஆகும், அதனால தான். என்ன கண்மணி உனக்கு பிடிக்கலையா அப்படின்னு. அப்போல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. அடுத்து வந்து இங்கே கண்மணி ஒரே குழப்பத்தில் இருக்காங்க. அப்போ வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க. அவங்க அம்மா வந்து காவேரி வந்து மாப்பிள்ளை வந்திருக்காரமே அப்படின்னு சொல்கிறாங்க. ஆமாம், ரொம்ப முக்கியம், வீட்டு மாப்பிள்ளை வந்திருக்காருன்னு சொல்லிட்டு ஓவராக பண்ணிட்டுருக்காரு அப்படின்றாங்க. அவர்கிட்ட போய் பேசினா அவ்வளோதாம்மா அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. அதை கேட்டுட்டு இவளுக்கு ஒரு வேலை இல்லை, நான் போய் மாப்பிள்ளையை பார்த்துட்டு வரேன் அப்படின்னு காவேரி போகிறாங்க. அக்கா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கூடவே அவங்க தங்கச்சியும் போகிறாங்க. நீ வாடி, சொன்னால் கேளுக்கா, கண்மணிக்கு இதெல்லாம் பிடிக்காதுக்கா, அதெல்லாம் பார்த்துக்கலாம் வாடி மாப்பிள்ளை அப்படின்றாங்க. அத்தை அப்படின்னோடனே உடனே என்ன மாப்பிள்ளை நீங்கள் இங்கே வந்து இருக்கீங்க, எவ்வளோ பெரிய குடும்பத்தில் பிறந்து வரீங்க, இங்கெல்லாம் வந்து இருக்கலாமா மாப்பிள்ளை நீங்கள் அப்படின்னோடனே, அது வந்து அத்தை நானே உங்களை பார்த்து சாரி கேட்கணும்னு நினச்சிட்டு இருந்தேன் அத்தை, நடந்த விஷயத்தில் நீங்கள் மனசு ரொம்ப கஷ்டப்பட்டிருப்பீங்க, சாரி அத்தை அப்படின்றாரு. பரவாயில்ல மாப்பிள்ளை விடுங்க, நடந்த விஷயத்தில் எதுக்கு பற்றி பேசிக்கிட்டு, கண்மணி தான் பிடிவாதமாக இருக்கா, நீங்களும் கண்மணி சேர்ந்து வாழ்றது எவ்வளோ நல்லா இருக்கும், என்ன பண்ணுறது, இந்த மாதிரி பிரச்சனை வந்துச்சு அப்படின்னு அமைதியாக இருக்கார் அன்பு. ஏன் மாப்பிள்ளை இங்கே வந்திருக்கீங்க? அது வந்து அத்தை எனக்கு தெரியும் மாப்பிள்ள, ஆனால் நான் நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னு பார்த்தேன். எல்லா விஷயத்தையும் வந்து எனக்கு உன் அம்மா சொல்லிட்டா, எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அந்த வெண்ணிலா மறுபடியும் உங்கள் வாழ்க்கையில் வந்து பிரச்சனை பண்ணணும்னு நினைக்கிறா. அவளை நீங்கள் ஒதுக்கி வச்சது கரெக்டு தான், ஆனால் அதுக்காக நீங்கள் ஏன் மாப்பிள்ளை வீட்டை விட்டு வெளியே வரணும் அப்படின்றாங்க. என்ன பண்ணுறது அத்தை அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. சரிங்க மாப்பிள்ள, பேசுகிறான்னு சொல்லிட்டு ஏதாவது தப்பாக நினச்சிக்காதீங்க கண்மணி, அவள் எப்பவும் துடுக்கா பேசிடுவா, அதெல்லாம் மனசில் வச்சுக்காதீங்க மாப்பிள்ள அப்படின்னு. பரவாயில்ல அத்தை அப்படின்றாங்க. எது வேணாலும் கேளுங்க மாப்பிள்ள, நான் உங்களுக்கு செஞ்சு கொடுக்குறேன் அப்படின்றாங்க. பரவாயில்ல தர, சரி கண்மணி பார்த்துட்டு கண்டிப்பாக போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தங்கச்சி கூப்பிட்றதால கிளம்புறாங்க. உடனே வந்து இங்கே வந்து எங்கம்மா போயிட்டு வந்தேன் அப்படின்னோன்னா, ஒன்றும் எங்கேயும் போகலையே, எனக்கு தெரியுமா, உங்கள் வீட்டு மாப்பிள்ளைக்கிட்ட அவர்கிட்ட பேசாத, அவர்கிட்ட பழகாதுன்னு சொல்கிறேன்ல, அதெல்லாம் பண்ணலடி, நான் சும்மா தண்ணி வந்தேன் அப்படின்றாங்க. உடனே வந்து கண்மணி செம்ம டென்ஷன் அப்படின்னு பார்த்து முறைக்கிறாங்க. அடுத்து வந்து இங்கே என்ன பண்ணுறாரு, நம்ம அன்பு வந்து கிளம்பிட்டு இருக்காரு. அன்பை பார்த்து செம்ம டென்ஷன் ஆகிடுறாங்க கண்மணி. உடனே போய் என்ன நினச்சிருக்கீங்க உங்கள் மனசில் அப்படின்றாங்க. நான் ஒன்றும் நினச்சிட்டு இல்லையே அப்படின்றாரு. எனக்கு நல்லா தெரியும், வேணும்னே என்னை வெறுப்பேற்ற, என்னை நிம்மதியாக வாழ விடக்கூடாது தான் நீங்கள் வந்திருக்கீங்க. உங்கள் வீட்டில் இருந்தவங்க தான் என்னை வந்து அப்படி பாடாப்படுத்தி எடுத்தாங்க. இப்போ இங்கே வந்து ஒரு வேலை செஞ்சிட்ருக்கேன், அதுவும் உங்களுக்கு பிடிக்கல அப்படின்னு. இங்கே பாரு கண்மணி, நான் ஒன்றும் அதுக்காக வரல, தேவையில்லாமல் பேசிகிட்டு இருக்காது அப்படின்றாரு.